ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனியப்ஷ ராகவே கேதுவே நமோ நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு மிதுன ராசியினுடைய பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் மிதுன ராசி பாத்தீங்க அப்படின்னா 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசியினுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான். மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்தை கொண்டவர்கள். இந்த மிதுனராசி நபர்களுடைய பொதுப்பலன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கணவனோ இல்ல மனைவியோ அவங்க குணநலங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா எந்த அளவுக்கு பிரச்சனை வராம தன்னோட வாழ்க்கையை அமைதியா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுனராசி நபர்கள் பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஆணா இருப்பாங்க, பெண்ணுக்கு பெண்ணா இருப்பாங்க. அதாவது டியூல் மைண்ட்னு சொல்லுவாங்க. இரட்டை சிந்தனையுடைய நபரா இருப்பாங்க. பிறவியிலே பாத்தீங்க அப்படின்னா கலகலப்பா உடையதா இருப்பாங்க. கலகலப்புனா எப்படி? தன்னை சுத்தி உள்ளவங்களை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சால பாத்தீங்கன்னா பிறரை இழுக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். தொழில் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு தொழில் ஸ்தானங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனா தொழில் விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மிதுனராசி நபர்களுக்கு செட் ஆகாது. ஒரு சிலருக்கு தான் வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நிறைய நபர்களுக்கு மாறும். நல்ல சொற்பொழிவாளராக இருப்பாங்க. நீங்க மேடையில பேசுற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிக நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா மிதுனராசி நபரா தான் இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். தொண்டு செய்வதில் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்லவனா இருப்பாங்க. புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதுல பாத்தீங்கன்னா வல்லவர்கள். ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை முடியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு டியூல் மைண்ட், 2 சிந்தனையா இருக்கும் எப்பயுமே. இவங்க மத்தவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்பயுமே சங்கடம் நிறைந்ததாகவே இருக்கும். காதல் வந்துட்டா இவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மிதுனராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் தோல்வியில தான் ஏற்படும். ஒரு சிலருக்கு தான் சக்சஸ் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு. ஆழ்ந்த சிந்தனை, அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டோட காது கேட்காது. அந்த அளவுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க, மெய் மறந்து. அதாவது கற்பனை வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்வாங்க. மனசுக்குள்ள என்ன விஷயம் ஓடுதோ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை செயலாக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். நீதி நியாயம் இது போன்ற விஷயங்களை கடைபிடிப்பாங்க. விரும்பியதை கிடைப்பதற்கு போடுவாங்க. அதே சமயம் அதை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதை தூக்கி போட்டு போயிடுவாங்க. யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. நல்ல ஒரு போராளி. ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா யார்கிட்டயுமே கூல கும்பிடலாம் போட மாட்டாங்க. அதை கிடைக்கிறதுக்கு நேர்மையா தில்லா பேசி அதை கிடைக்கிறதுக்கான வழியை தான் யோசிப்பாங்க. யார்கிட்டையும் கூலு கும்பிடு போட்டு அது எப்படியாவது வாங்கணும், ஒருத்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரே நேரத்துல 2 வேலையை பார்ப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த வேலை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த வேலை என்ன செய்யலாம், இன்னொரு பிசினஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே ஒரு பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்டுக்குள்ள, அதுக்கப்புறம் இன்னொரு பிசினஸ் நம்ம என்ன எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயமும் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க காற்று ராசியா இருக்கிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தினமும் இவங்க ஒரு மூச்சு பயிற்சிலாம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல உடல் தேகம் இருப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. செலவு அதிகமா செய்வாங்க. புத்திசாலித்தனமாவும் யோசிப்பாங்க. ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நல்ல மென்னு நின்னு பொறுமையா சாப்பிடுவதுல வல்லவர்கள். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தகுந்தா போல தன்னை மாத்திக்கிறதுல வல்லவங்க. அதாவது இடத்துக்கு தகுந்தாறு போல தன்னை மாத்திக்கிறதுல புத்திசாலியா இருப்பாங்க. மிதுன ராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரிகள் எப்பயுமே மறைமுகமாவே இருக்க மாட்டாங்க, நேருக்கு நேரா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் என்ன பண்ணணும், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அதே மாதிரி பழமை விரும்பியாவும் இருப்பாங்க. சொந்த உழைப்பாதான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது தானம் தர்மம் செய்வதும் வல்லவளா இருப்பாங்க. கலைத்துறையில ரொம்ப ஆர்வமா இருப்போம். பத்திரிகை துறையில நீங்க நிறைய நபர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மிதுனராசி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்பயுமே அவங்களோட பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணியம் இருக்கும். அதே சமயத்துல அழுக்குப்படியாம வேலை பார்ப்பாங்க. சொகுசா இருக்கும்னு நினைப்பாங்க. மனசு எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அமைதியாவே உங்களுக்கு இருக்காது. எப்பயுமே ஒரு அலைப்பாஞ்சுக்கிட்டே ஒரு போராட்ட மனசோடையே இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கும். நிறைய நண்பர்கள் இவங்ககிட்ட இருப்பாங்க. நண்பர்கள் தன்னை நாடி வருவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அட்வைஸ் சூப்பரா பண்ணுவாங்க. அந்த அட்வைஸும் பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரியே இருக்கும். அதை உதாசீனப்படுத்துற மாதிரியே இருக்காது. அதை கேட்டு அதை புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாவே இருக்கும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தப்புன்னு ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா அது மேலதிகாரி இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட சண்டை போறதுக்கும் துணிய மாட்டாங்க. இதனாலவும் என்ன பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுயமரியாதை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப முக்கியம், பணத்தை காட்டிலும். ஏன்னா பதவி பணம் இதுக்கெல்லாம் ரொம்ப அடிபணிய மாட்டாங்க.
சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது யாரா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சம்பளத்துல அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சம்பளம் குறைவா இருந்தாலும் சரி, அத நிம்மதியா வேலை இருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. இவர்கள் ரகசியத்தை யாரிடமும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா பிறரின் ரகசியத்தை அழகா தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப வல்லவரா இருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதாவது யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சாமர்த்தியம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்கு. அதே மாதிரி நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உதவி எல்லாம் செய்வாங்க. உறவினர்களும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. மரியாதை கொடுத்தாதான் அங்க நிப்பாங்க. மரியாதை கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அபரிவிதமான ஞாபக சக்தி இருக்கும். நான் சொல்லும் போதே நினைப்பீங்க, ஆமா எங்க வீட்டுக்காரர் ஞாபக சக்தியே இல்லை, நீங்க நிறைய சொல்றீங்கன்னு நினைப்பீங்க. இது நம்ம பொதுப்பலன் பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். நீங்க வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விசாரிச்சு பாருங்க. வெளியில போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா மிதுனராசியை பத்தி சொல்லுவாங்க. சின்ன வயசுல நடந்த விஷயம் தெளிவா சொல்லுவாரு. நீங்க கணவன் மனைவின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பலன்கள் மாறும். இலகிய மனசு உடையவரா இருப்பாங்க. அதே மாதிரி தான தர்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா என்ன பண்ணுவாங்க? ஆர்வமா இருப்பாங்க. பாட்டு நிறைய கேட்பாங்க, கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அதே மாதிரி பாட்டு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதுல உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நல்ல மைண்ட்ல வாங்கி கேட்பாங்க. கலைஞர்கள் நல்ல பாராட்டக்கூடிய நபரா இருப்பாங்க. பிடித்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. அது வாங்கி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அதை தூக்கி போட்டு அடுத்த பொருள் வாங்குறதுக்கு போயிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2024 மிதுனராசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உறவினர்களோட தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வீடு கட்டுறதுக்கு இல்ல வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வங்கியில உங்களுக்கு கடன் கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. பிள்ளையோட படிப்புக்கு பாத்தீங்கன்னா நகையெல்லாம் பாத்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்கு சூழல் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு இந்த வருஷம் மிகவும் சிறந்தது. அதாவது ராகவேந்திர வழிபாடா இருக்கலாம், சீரடி சாய்பாபா வழிபாடா இருக்கலாம், ரமண மகரிஷி வழிபாடு, இது போன்ற குருஸ்தலங்களுக்கு போய் நீங்க வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பை தரும். போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இருந்ததுனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். வருமானத்துக்கு அதாவது ஒரு 10 ரூபாய் கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. குடும்ப உறவினர்கள் முன்னிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் தீரும். தேக ஆரோக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றம் இருக்கும். அலர்ஜி பிரச்சனை, நுரையீரல் சம்பந்த பிரச்சனைகள்லாம் வராம இந்த வருஷம் நல்லா பாத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? தினமும் பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி எல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. மிதுனராசி நபர்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூச்சு பயிற்சி செஞ்சே ஆகும். மிகப்பெரிய நம்பிக்கை இந்த வருஷம் உங்க மனதுக்குள்ள உருவாகும். கூட்டு தொழில செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனம் தேவை. பிறர் குடும்பத்தினுடைய விஷயத்துல தலையிடுவது தவறு. உங்க குடும்பத்துடைய விஷயத்திலையும் 3ஆம் நபரை நுழைப்பதும் தவறு. அது மாதிரி செஞ்சீங்கன்னா குடும்ப விரிசல் பெருசாவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. ஆண்களாக இருந்தால் பெண்களும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் விஷயத்தில் கவனம் தேவை. வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு புதிய வேலைக்கு போறதா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. தொழில்ல அதிக வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் 10 மடங்குல 100 மடங்குல 1000 மடங்கு விருத்தி அடைவதற்கு இந்த வருடம் நிறைய வாய்ப்பு உள்ளது. பெற்றோர்கள் விஷயத்தை, அதாவது பெற்றோருடைய உடல்நிலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருஷம். அதே மாதிரி பெற்றோர்கிட்ட யார்ட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம். நல்லா தூங்குங்க முதல்ல. நீங்க பிறரை பத்தி யோசிச்சதே போதும். இந்த வருஷமாவது அது மாதிரி நிறைய யோசிக்காம உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி முதல்ல யோசிச்சு உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கிற வழியை பார்க்கணும். மூத்த சகோதரர் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமா உங்களுக்கு உதவுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் இருந்தா அது இந்த வருஷம் சுமூகமா முடிவதற்கும் நிறைய வாய்ப்பு உள்ளது. இந்த வருஷம் வேலை சுமை கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அவர்களே பாத்தீங்க அப்படின்னா நட்பு பாராட்டுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. பயணம் எதுவும் மேற்கொள்ளும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மிதுனராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளவர்கள் நீங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோல நான் தெளிவா கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த கோயில்லாம் பாத்தீங்க அப்படின்னா 500, 1000 வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள். உங்களுடைய கர்ம கணக்கை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அதனால கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு வரணும். நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குற நபரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தினம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை பத்தி 100% பொருந்துற மாதிரி நாங்க பொது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.